ராஜஸ்தானில் இன்று புதிய அமைச்சரவை பதவியேற்க உள்ள நிலையில் அதில் 4 தலித் அமைச்சர்கள் இடம்பெற உள்ளதாக திரு சச்சின் பைலட் தெரிவித்தார். நீண்ட காலமாக தலித் அமைச்சர்கள் இல்லை எனவும் தற்போது 4 தலித் பிரதிநிதிகள் அமைச்சரவையில் இடம்பெற உள்ளன என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைமை தலித், பழங்குடியினர் மற்றும் ஏழை மக்களுக்கு வாய்ப்பளிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு சச்சின் பைலட் தெரிவித்தார். ஆம் ஆத்மிக்கு ஒருமுறை வாய்ப்பளித்தால் பின்னர் வரும் எல்லா தேர்தல்களிலும் ஆம் ஆத்மியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டீர்கள் என்று உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் அக்கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி டேராடூனில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், டெல்லி மக்கள் கடந்த சில ஆண்டுகளாக முன்னேற்றத்தை கண்கூட பார்க்கிறார்கள் என்றும் தங்களுக்கு வாய்ப்பளித்தால் உத்தரகண்ட் மக்களும் முன்னேற்றத்தை பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார். கும்பகோணம் பகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையை உடனடியாக பலப்படுத்தாவிட்டால் பல்வேறு கிராமங்கள் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசின் மணல் குவாரிகளால் சேதமடைந்த கரைப்பகுதி தற்போது பெய்த மழையால் கரைந்து வலுவிழந்துள்ளது. இதனால் கொள்ளிடம் ஆற்றின் கரைகளை பலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்ட காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கரூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி ஆற்றில் வினாடிக்கு 69,910 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. மாயனூர் கதவணையில் இருந்து விவசாயத்திற்கு செல்லும் கிளை வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்படாததால் இந்த தண்ணீர் காவிரி ஆற்றில் அப்படியே திறந்துவிடப்பட்டுள்ளது. மாயனூர் கதவணை பாலத்தில் மேல் பொதுமக்கள் செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, நியூ டவுன், விளையாம்பட்டு, செட்டியப்பனூர், ஜனதாபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. நீர்நிலைகளும் நிரம்பியதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாலாற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டத்தில் முதல் போக நெல் அறுவடை நிறைவடைந்த நிலையில் 2ஆம் போகத்திற்கான நெல் நாற்று நடவு பணி தீவிரமடைந்துள்ளது. கம்பம், உத்தமபாளையம், சின்னமனூர், குச்சனூர், வீரபாண்டி, பழனிசெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வயல்வெளிகளில் உழவு, நில சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளும் நடவு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. உரங்கள் இருப்பில் வைக்கவும் விலையை குறைக்கவும் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கல்லணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாயில் தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டு அதிகபட்சமாக கொள்ளிடத்தில் 20,475 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானை தனது மூத்த சகோதரர் என்று குறிப்பிட்ட பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு நவ்ஜோத் சிங் சித்துவுக்கு பாஜகவினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காந்தியின் வழித்தோன்றல்கள் திரு அமரீந்தர் சிங்கை தவிர்த்துவிட்டு பாகிஸ்தானை நேசிக்கும் சித்துவை தலைவராக்கியது ஆச்சரியமாக இருக்கிறது என்றும் பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தேசிய தலைவர் திரு அமித் மால்வியா குறிப்பிட்டுள்ளார். கர்நாடகாவில் ஆற்று வெள்ளத்தில் இருசக்கர வாகனத்துடன் அடித்துச் செல்லப்பட்ட நபர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஆற்றின் நடுவே இருந்த தடுப்பு ஒன்றில் வாகனத்துடன் சிக்கியதால் அதை பிடித்து ஆற்றில் இருந்து வெளியேற்றினர். இந்தியாவில் புதிதாக 10,488 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,45,10,413 உயர்ந்திருக்கிறது. நோய் தொற்றால் 313 பேர் உயிரிழந்தனர். 12,329 பேர் குணமடைந்தனர்.
கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர கிராம மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் முக்கொம்பு மேல் அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை பொறுப்பு நீதிபதியாக முனீஸ்வர் நாத் பண்டாரி நாளை பதவியேற்கிறார். ஆந்திராவில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43ஆக உயர்ந்திருக்கிறது. மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று 50,000 இடங்களில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. இம்மாத இறுதிக்குள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் பெண்ணா ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றின் குறுக்கே உள்ள பாலம் உடைந்தது. இதனால் எலாவூர் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேட்டூர் அணைக்கு 3வது நாளாக இன்றும் வினாடிக்கு 65,000 கனஅடி என்ற அளவில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து நீர் திறப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்பட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.